ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னென்னா வந்து பிரான். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் வேட்டையறதுக்காக போயிருக்காங்க. கிங் வந்து சாப்பிட்றதுக்கு பன்னிக்கறி வேணும்னு சொன்னனால எல்லோரும் வேட்டையறதுக்காக போயிருக்காங்க. ஜெஃப்ரி, ராப், அதுக்கப்புறம் டிரியன், தியான் கிரே ஜாய், ரோட்ரிக் இவங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து கடைசியாக வேட்டையாட போகிறது. நாளைக்கு எல்லாருமே வந்து சவுத்துக்கு போகிறாங்க. பிரானை வந்து விண்டர்ஃபெல்லே விட்டுட்டு போயிட்டாங்க. பிரான் வந்து ஜானை வந்து தேடி பார்த்தான். ஜான் எங்கேயுமே இல்லை. அவனோட ஊல்ஃப் பப்புமே வந்து காணோம். இப்போல்லாம் வந்து ஜான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் அங்கிள் பெஞ்சன் கூட வந்து வாளுக்கு போகிறனால ரொம்ப கோவமாக இருக்கான். நாங்களாம் சவுத்துக்கு போகிறோம், ஆனால் உண்மையிலே வந்து தனியாக இருக்க போகிறது ராப் மட்டும்தான், ஜான் கிடையாது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் பிரான் வந்து சவுத்துக்கு போகிறத நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த தடவை அவன் உண்மையான குதிரையில் போகிறான். அவங்க அப்பா வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங் ஆக போகிறாரு. அவங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்க சிவப்பு கோட்டையில் வந்து தங்க போகிறாங்க. இந்த சிவப்பு கோட்டையை வந்து கட்டுறது வந்து டார்கேரியன்ஸ். அந்த சிவப்பு கோட்டையில் நிறையா பேய்கள், அதுக்கப்புறம் சிறைச்சாலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விண்டர்ஃபெல்லில் இருக்க பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நினச்சி அவனுக்கு கொஞ்சம் ஷிவர் ஆகுது. ஆனால் அவன் பயப்பில்லை. ஏன்னா அவன் கூட அவனோட அப்பா இருக்க போகிறாங்க, கிங் இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் கிங்ஸ் கார்டில் இருக்கவங்களாம் இருக்க போகிறாங்க. ஸோ அவன் பயப்படலை. பிரானும் ஒரு நாள் வந்து கிங்ஸ் கார்டு ஆவான். இந்த கிங்ஸ் கார்டில் வந்து ஒயிட் கலரில் கவசம் போட்டிருப்பாங்க. இவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கக்கூடாது. இவங்களோட கடமை வந்து கிங்கை பாதுகாக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி எல்லா ஸ்டோரியுமே வந்து பிரானுக்கு வந்து தெரியும். அந்த கிங்ஸ் கார்டாக இருந்தவங்க எல்லா நேமும் அவனுக்கு வந்து தெரியும். அவங்க நேம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க நேம்லாம் நமக்கு தெரியாது. இதில் தெரிஞ்ச ஒரே ஒரு நேம் வந்து சர் ஆர்தர் டேன் தான். இவர் வந்து ஏரிஸ் டார்கெரியனுக்கு வந்து கிங்ஸ் கார்டாக இருந்திருப்பார். இப்போ ராபர்ட் வந்து நார்த்துக்கு வரும்போது அவர் கூட 2 கிங்ஸ் ஸ்குவாட் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் வந்து பிரான் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். ஜெய்மி லானிஸ்டர் கூட ஒரு கிங்ஸ் ஸ்குவாடு தான். ஆனால் வந்து அவன் ஏரிஸ் டார்கெரியனை வந்து கொண்டு இருப்பான்ல. ஸோ அதனால இனிமேல் வந்து அவனை கிங்ஸ் ஸ்குவாட்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து நினச்சிட்டு இருக்கான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுலே சிறந்த கிங்ஸ் ஸ்குவாட்னா அது வந்து சர் பாரிசன் செல்மி அப்படின்றவர் தான். இவர் வந்து ஏரிஸ் டார்கெரியனுக்கு வந்து கிங்ஸ் ஸ்குவாடாக இருந்திருப்பார். இப்போ ராபர்ட்டுக்கும் வந்து கிங்ஸ் ஸ்குவாடாக இருக்கார். சவுத்துக்கு போனதும் வந்து சர் பாரிசன் செல்மி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து பிரான் கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நினச்சிட்டு பிரான் வந்து ஈகராக இருக்கான் சவுத்துக்கு போகிறதுக்கு. இதுவரை கனவுல மட்டுமே நினச்சிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான் பிரான். இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி தான் வந்து விண்டர்ஃபெல் அவனோட கடைசி நாள்னு சொல்லிட்டு. இதுவரை அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வீடுனா அது விண்டர்ஃபெல் மட்டும்தான். அவங்க அப்பா கூட வந்து சொல்லிட்டு போயிருப்பார், எல்லாருக்கும் போயிட்டு வந்து குட் பை சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். யாரெல்லாம் விட்டுட்டு போக போகிறானோ எல்லாருக்கும் குட் பை சொல்கிறதுக்காக போயிருப்பான். அந்த கதை சொல்கிற வயசான பாட்டி, அதுக்கப்புறம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, சமைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹோடர்னு ஒருத்தவன் இருப்பான். அவன் எப்போவுமே வந்து சிரிச்சுட்டே இருப்பான். அவன் வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை வந்து ஹோடர். அவன் தான் வந்து பிரானோட குட்டி குதிரையை வந்து பார்த்துட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரான் வந்து போயிருப்பான். அப்படி போகும்போது அவனோட குதிரையை வந்து பார்த்துருப்பான். அது பார்க்கும்போது அவனுக்கு அழுகையாக வந்திருக்கும். இனிமேல் வந்து அந்த குதிரை வந்து அவனோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மற்ற எல்லாரும் வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் காட் சூட்டுக்கு போயிட்டு அவனோட ஊல்ஃப் பப்புக்கு வந்து கம்புக்குச்சி வச்சு விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவனோட பப்பு வந்து விண்டர்ஃபெல்லில் இருக்க முக்கால்வாசி நாயை விட ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த கம்பு மேலே மட்டும் இன்ட்ரெஸ்டே இல்லை. பிரான் வந்து இன்னும் அவனோட பப்புக்கு வந்து பேரே வைக்கல. ராப் வந்து அவனோட பப்புக்கு வந்து கிரேவிண்டுன்னு பேர் வச்சுருக்கான், ஏன்னா அது வேமா ஓடுன்னு சொல்லிட்டு. சான்சா வந்து லேடின்னு வந்து பேர் வச்சுருக்கா. ஆர்யா வந்து நைமரியான்னு வந்து பேர் வச்சுருக்கான். ரிக்கன் வந்து சாகிடாகின்னு வந்து பேர் வச்சுருக்கான். இது வந்து ஒரு ஊல்ஃப் பப்புக்கு வைக்கிற பேரே கிடையாது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரான் வந்து நினைக்கிறான். ஜானோட பப்பு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதனால வந்து அவன் கோஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்கான். பிரான் வந்து அவனோட பப்புக்கு வந்து கோஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட பப்பு வந்து ஒயிட் கலர் இல்லைனாலும் அந்த பேர் நல்லா இருக்கு, அந்த பேரை நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் 100 பேருக்கு மேலே யோசிச்சிட்டான். ஆனால் ஒன்று கூட வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல. அவன் வந்து அவனோட பப்பு கூட வந்து கம்பு வச்சு விளாண்டுட்டு இருந்தாலும் அது போர் அடிச்சிருச்சு. அதனால வந்து விண்டர்ஃபெல்லில் இருக்க கோட்டை மேலே வந்து ஏறலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரான். அவன் காட் சூட்டில் தானே இருந்தான், அங்கேருந்து ஓடி வரான். காட் சூட்டில் ஒரு கொலை இருக்குன்னு சொல்லியிருக்கல, அதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வரான். அங்கே இருக்க அந்த ஹார்ட்ரியை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஏன்னா வந்து அவனுக்கு அந்த ஹார்ட்ரியை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அந்த ஹார்ட்ரியில் இருக்க இலைகள் வந்து அவனுக்கு பார்க்கும்போது கைகள் மாதிரியே தெரியும். அந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சிட்டு தான் வந்து ஏற போகிறான். ஸோ அவனோட ஊல்ஃப் பப்பை வந்து இங்கே ஏறு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு 2 டைலாக் இங்கிலீஷில் வந்து சொல்கிறேன். அவன் அந்த மரத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த நுனிவாதை வந்து பிடிச்சிட்டு ஏறுறான். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் அவனோட ஊல்ஃப் பப்பை வந்து குலைக்குது. இவன் திரும்பி பார்த்ததும் திரும்ப சைலண்ட் ஆகிடுது. திரும்ப கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் திரும்ப வந்து குலைக்குது. இவன் உடனே திரும்பி குவாய்ட், சிட் டவுன், யூ ஆர் ஓஸ் தென் அ மதர் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த மரத்துக்கு மேலே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து அந்த கோட்டைக்கு வந்து தாவிடுறான். அந்த விண்டர்ஃபெல்லில் இருக்க அந்த மொட்டை மாடி வந்து பிரானுக்கு ஒரு 2வது வீடு மாதிரி. அவங்க அம்மா வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்காங்க, பிரான் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஏறுறதுக்கு தான் வந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரானுக்கு வந்து அது ஞாபகம் இருக்காது.
பிரான் வந்து மேலே ஏறி பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே தெரியும். கீழே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அங்கே வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்லாம் வந்து காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும். இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்கும்போது அவனுக்கு வந்து ராஜா மாதிரி ஃபீல் ஆகும். ராஜா. பட் வந்து கேட்லினுக்கு வந்து பயமாகவே இருக்கும் எப்போவுமே வந்து. பிரான் வந்து மேலே ஏறி கீழே விழுந்து இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு. அதனால கேட்லின் வந்து பிரான் கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பான், இனிமேல் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி வந்து பிரான் வந்து ஏறிடுவான். அதனால வந்து நெட் ஸ்டாருக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து காட் சூட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அவனை பாதுகாக்க பாதுகாவலரையே வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் காலையில் வந்து பார்த்தா பிரான் இருக்க மாட்டான். எங்கன்னு பார்த்தா வந்து அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து தூங்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் வந்து நெட்டுக்கு வந்து கோபத்தோட சிரிப்பு தான் வரும். நீ என் பையனே கிடையாது, நீ ஒரு அணில், உனக்கு ஏறணும்னா ஏறு, ஆனால் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்லுவார். அவன் மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா பண்ணுவாங்க. அந்த வயசான பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ மேலே ஏறினா அங்கே இருக்க காகம் வந்து உன்னோட கண்ணை வந்து பிடுங்கி போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் பிரான் வந்து நம்ப மாட்டான். மேஸ்டர் லூவின் வந்து மண்ணால் ஒரு பொம்மையை செஞ்சு அதை அங்கே வந்து தூக்கி போட்டு உடைய வச்சு, நீயும் விழுந்தா இப்படி தான் உடைவ அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ட்ட வந்து சொல்லுவார். அதுக்கு பிரான் வந்து நான் ஒன்றும் மண்ணால் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நிறைய பாதுகாவலர்கள்லாம் வச்சு பிரானை வந்து ஏற விடாமல் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அது அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்ற மாதிரி ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருப்பான். அந்த பாதுகாவலர்களாலலாம் மேலே வந்து ஏறவே முடியாது. இதனால தான் அவனுக்கு வந்து அதில் ஏறுறது வந்து ரொம்ப பிடிக்கும். யாரு கண்ணுக்கும் வந்து தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரக்கிளையிலேருந்து அந்த கோட்டைக்கு வந்து தாவுனால அப்போ மேலே ஏறிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ஒரு பொண்ணோட வாய்ஸ். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து எனக்கு இது பிடிக்கல, நீ தான் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஒரு பையன் வாய்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுது. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, கடவுளுக்கே இது பொறுக்கல போல், அது மட்டும் இல்லாமல் அந்த பதவியில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலைலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பையன் வாய்ஸ் வந்து சொல்லுது. இதை கேட்டதும் வந்து பிரான் வந்து பயப்படுறான். மேலே ஏறுவோமா வேணாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, உனக்கு நமக்கு வரப்போகிற டேஞ்சர் வந்து உனக்கு தெரியலையா, ராபர்ட்டுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும், ராபர்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ராபர்ட் வந்து அவங்க பிரதர் சொல்கிறதே வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, முட்டாள் மாதிரி யோசிக்காத, ஸ்டானிஸும் ரெண்ட்லியும் வேறு, எடார்க் ஸ்டார்க் வந்து வேறு. எடார்க் ஸ்டார்க் சொல்கிறத வந்து ராபர்ட் வந்து அப்படியே வந்து கேட்பாரு. நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் ஒன்றை வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆக்க சொல்லி. நான் என்ன நினச்சேன்னா வந்து எடார்க் ஸ்டார்க் வந்து அந்த பதவி வேணான்னு சொல்லிடுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இப்போ நமக்கு நல்லா தான் நடந்திருக்கு. ஒருவேளை ராபர்ட் வந்து அவங்க பிரதர்ஸில் ஒருத்தவனையோ அவர் லிட்டில் ஃபிங்கரையோ வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆக்கியிருந்தா ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பிரானுக்கு புரியுது அவங்க வந்து அப்பாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா வந்து அவனை வந்து அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஆனால் கீழே இருக்கும்போது அவனுக்கு சரியாக கேட்கலாம். அவன் மேலே ஏற போகிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இனிமேல் வந்து நெட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு நான் ஒன்றை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, எப்போவுமே வந்து எடார்க்கு வந்து சவுத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி கவலையே இருந்ததில்லை, இப்போ எதுக்கு அவர் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், 100 ரீசன் கூட இருக்கலாம். ஒருவேளை அவரோட புகழை வந்து புக்கில் எழுதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆகலாம். ஆர் வந்து உங்கள் ஒய்ஃபை விட்டு தள்ளி இருக்கலாம்ல, அதனால கூட ஆகலாம். ஆர் வந்து கொஞ்ச நாளாச்சும் இந்த சவுத்தில் இருக்க வெயிலை வந்து என்ஜாய் பண்ணலாம்ல, அதனால கூட ஆகலாம் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நெட் ஸ்டார்க்கோட ஒய்ஃப் வந்து லேடி ஆரனோட வந்து சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வந்து லைசா வந்து எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கோம், நானும் சொல்லலை ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை வந்து கேட்குறா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், நீ வந்து லைசாவை நினச்சி ரொம்ப பயப்படுற, அவள் சரியான ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். லைசாவுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கட்டும், அவள்கிட்ட என்ன ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து கேட்குறா, கிங்குக்கு வந்து ப்ரூஃப் தேவைன்னு நினைக்கிறியா, அவர் வந்து ஒன்றும் என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், இது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். பிரானுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து சொல்கிறான், ராபர்ட் வந்து இறந்துட்டா ஜஃப்ரி வந்து கிங் ஆயிடுவான், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளாம் சேஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, ஸ்டார்க் வந்து ராபர்ட் கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இன்னமும் ராபர்ட் வந்து நெட்டோட சிஸ்டரை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு லியானா வந்தால் என்னை வந்து தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு பிரானுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான். ஆனால் யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னே வந்து அவனுக்கு தெரியல. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறான். அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், ஃப்யூச்சரில் இருக்கிறத நினச்சி நீ ரொம்ப கவலைப்படுற, அதை விட்டுட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். அப்புறம் இதெல்லாம் பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நீ அமைதியாக இங்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். பிரான் வந்து மேலே ஏறி யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படி தான் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலி. ஆனால் இதில் வந்து நம்மளே புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து நல்லா பார்க்குறான்,
நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பிரான் வந்து அந்த பொண்ணு யாருன்னு பார்க்குறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, குயின் தான். கரெக்டாக அந்த பொண்ணு வந்து கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்து வந்து பிரானை வந்து பார்த்துடுறா. பிரானை பார்த்துட்டு வந்து கத்துறா. அதுக்கப்புறம் அவள் கிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பையனை வந்து தள்ளி விட்றா. அப்போ பிரான் வந்து பயந்துட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு இறங்க ட்ரை பண்ணுறான். அப்போது அவனோட கை வந்து வலிக்கிறது. ஆனால் வந்து இன்னொரு கையால் வந்து அந்த ஜன்னலை வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பையன் வந்து ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறான். பிரான் வந்து தொங்கிட்டே அப்படியே மேலே பார்க்குறான். அந்த பையனும் அந்த பொண்ணு வந்து ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், அவன் வந்து நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து ஆமாம் பார்த்துட்டான் அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். அப்போ அந்த பையன் வந்து பிரான் கிட்ட வந்து என் கையை பிடி, நீ விழுறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறான். பிரான் வந்து அவனோட கையை வந்து இறுக்கி வந்து பிடிச்சிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், பிரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரான் கிட்ட வந்து கேட்குறான், உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு பிரான் வந்து சொல்கிறான், எனக்கு 7 வயசு ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு த திங்ஸ் ஐ டூ ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் கை வந்து விட்டுறான். பிரான் அங்கேருந்து கீழே விழுறான். அவன் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை. கீழே நின்றுட்டு இந்த உல்ஃப் பப் வந்து கத்துது. அதுக்கப்புறம் காகம்லாம் வந்து அந்த டவரே வந்து ரவுண்டாக சுற்றி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த சாப்டரில் வந்து டேரெக்டாக எங்கேயுமே வந்து இது ஜெய்மி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. நம்மளே தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்வீட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பிரான் வந்து நினைப்பான், இவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நமக்கு வந்து தெரியும் அது ஜெய்மின்னு சொல்லிட்டு. டேரெக்டாக ஜெய்மின் பேர் வந்து மென்ஷன் பண்ணல அந்த இடத்துல. இந்த சாப்டரில் வந்து புக்குக்கும் சீரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறது எதுவுமே வந்து சீரீஸில் இருக்காது. ஜஸ்ட் சீரீஸில் வந்து ஜெய்மி அண்ட் செர்சி ஹேவிங் செக்ஸ் அது மட்டும்தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜெய்மியும் செர்சியும் பேசின எந்த டயலாக்ஸுமே இருக்காது. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.